Welcome to Free ICT Tutorials Tamil. கணனி வலையமைப்பு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்றால் என்ன என பார்க்கலாம். ஒரு பாடசாலை கணனி ஆய்வு கூடமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனமாக இருக்கலாம். அங்கு நிறைய கணனிகள் இருக்கும். அங்குள்ள கணனிகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்தல் தான் கணனி வலையமைப்பு அல்லது கணனி வலையமைப்பாக்கம் எனப்படுகின்றது. இப்படி கணனிகளை ஒன்றுடன் ஒன்று தொடுப்பதன் மூலம் என்னென்ன நன்மைகள் அதாவது அனுகூலங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன என பார்க்கலாம். இங்கு சில அனுகூலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்ப நீங்கள் விரும்பும் கணனி விளையாட்டுகளையும் வேறு மென்பொருட்களையும் பொதுவாக பயன்படுத்துவதற்கான ஆற்றல் இந்த வலையமைப்பு மூலம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப அது தவிர சித்திரங்கள் என்று சொன்னால் நீங்கள் வரைந்த சித்திரங்களாக இருக்கலாம், படங்கள் பிக்சர்ஸ் போட்டோஸாக இருக்கலாம், ஒளிப்படங்களாக இருக்கலாம், பாட்டுக்கள், காணொளிகள் போன்ற பல்வேறு மாதிரி உருக்களின் கோப்புகளை பயன்படுத்தத்தக்கதாக இருக்கும். இப்ப பலருடன் நாங்கள் ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது தவிர உடனடி செய்திகள், மின்னஞ்சல் ஆகியவற்றின் மூலம் வலையமைப்பை பயன்படுத்துபவர்களுடன் தொடர்பாடத்தக்கதாக இருக்கும். அடுத்ததாக இணையத்துடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். வன்பொருட்களையும் மென்பொருட்களையும் பொதுவாக பயன்படுத்தத்தக்கதாக இருக்கும். அதாவது கொமனாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பின்னுக்கு நாங்கள் படிக்க அது தொடர்பாக உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைக்கும். அடுத்ததாக தரவுகள் இடம்பெறும் கோப்புகள் சேவையகத்தில் சேவரில் தேக்கி வைக்கப்பட்டிருப்பதனால் தரவுகளை காப்பு செய்தல் பேக்கப் செய்கிறது எளிதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் முக்கியமான தகவல்களை வலையமைப்பின் தேக்ககத்தில் அதாவது ஸ்டோரேஜ் ஏரியாவில் தேக்கி வைப்பதற்கான ஆற்றலும் இங்கு இருக்கின்றது. ரைட். அடுத்ததாக கணனி வலையமைப்புகளை இணைக்கும் போது பயன்படுத்தப்படும் ஊடகங்கள் பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு பொருளையோ அல்லது மெசேஜையோ அதாவது நியூஸ் ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு மெசேஜாக இருக்கலாம், நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஊடகம் மீடியா மிக முக்கியமானதாக அமைகின்றது. ஊடகம் என்று ஒன்று இல்லாமல் ஒருவர் கதைப்பதை இன்னொருவர் கேட்க முடியாது. இப்ப ரேடியோ பாடலை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு ஊடகம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் இங்கு வழி ஏஆர் ஊடகமாக இருக்குது. அதே போலதான் ஒன்று வயர்ட் மீடியா வடங்கள் உள்ள முறை, அடுத்தது வயர்லெஸ் மீடியா வடங்கள் இல்லாத முறை அல்லது வடங்கள் அற்ற முறை. அதாவது இங்கு வடங்கள் உள்ள முறை என்பது தரவு அல்லது தகவல்களை கடத்துவதற்கு அதாவது பரிமாற்றுவதற்கு வயர்கள் கேபிள்ஸ் பயன்படுத்தப்படுது. இதற்கு உதாரணங்களாக முறுக்கிய கம்பிச்சோடிகள் ட்விஸ்டட் பேர், ஓரச் வடம் கோஎக்சியல் கேபிள் மற்றும் நார் ஒளியியல் அல்லது ஒளியியல் நார்கள் ஃபைபர் ஆப்டிக்ஸ் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். ரைட். அடுத்ததாக நாங்கள் வயர்லெஸ் பற்றி பார்க்கலாம். வயர்லெஸ் அதாவது வடங்கள் அற்ற முறை எனும் போது இங்கு எந்த விதமான வடங்கள் வயர்ஸும் பயன்படுத்துவதில்லை. இங்கு சைகைகள் சிக்னல்ஸாகத்தான் தரவுகள் ஊடுகடத்தப்படுகின்றது. உதாரணமாக ப்ளூடூத், வைஃபை, வானொலி அலைகள் அதாவது ரேடியோ வேவ்ஸ் மற்றும் செங்கீழ் அலைகள் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் அதாவது ஐஆர் ரேஸ் ஆகியவற்றை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்போ அடுத்ததாக கணனி வலையமைப்பொன்றை உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை சாதனங்கள் என்னென்ன என்பது பற்றி படிக்கலாம். முதலாவது சேவையக கணனி சேவை கம்ப்யூட்டர். பொதுவாக சேவையக கணனியாக சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்தப்படும். சில குறிப்பிட்ட உரிய மென்பொருட்களை நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி சாதாரண கணனியில் நிறுவுவதன் மூலமும் சாதாரண கணனியையும் நாங்கள் சேவையக கணனியாக பயன்படுத்த முடியும். கணனி வலையமைப்பில் பல்வேறுபட்ட பணிகளை செய்வதற்காக பல சேவையகங்கள் உள்ளன. உதாரணங்களாக பார்த்தோமென்றால் வலை சேவையகம், கோப்பு சேவையகம், தரவுத்தள சேவையகம், அச்சு சேவையகம் என பலவற்றை குறிப்பிட முடியும். ஒரு வலையமைப்பில் மென்பொருட்கள், வெண்பொருட்கள், கோப்பு, செய்தி முகாமை சேவையகத்தின் மூலம் நடைபெறும். ரைட். அடுத்தது ஆளி சுவிட்ச். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட கணனிகளுக்கு இடையில தொடர்புடைமையை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படும். இது இப்ப வலையமைப்பில் இணைக்கப்பட வேண்டிய கணனிகள் மற்றும் உபகரணங்கள் இந்த ஆளியில் உள்ள போர்ட்ஸ் என்று சொன்னால் துறைகள் தொடுக்கப்படுவதன் மூலம் தரவுகள் ஒரு கணனியில் இருந்து மற்ற கணனிக்கு அனுப்பப்படும் அல்லது தொடர்பாடலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு கணனியில இருந்து இன்னொரு கணனிக்கு தொடர்பாடலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது நடுவில் நின்று ஒரு மெசேஜை பெற்று இன்னொரு பேருக்கு வழங்குவது போன்று யோசித்து பார்க்கலாம். ரைட். அடுத்தது வலையமைப்பாக்க இடைமுக அட்டை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு.
ஷார்ட்டாக இது NIC என்றும் அழைக்கப்படும். இது ஒரு வெண்பொருள் சுற்றுப்பலகை, அதாவது ஹார்ட்வேர் சர்க்கிட் போர்டாக இருக்குது. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இல்லாத கணனி ஒருபோதும் வலையமைப்புடனோ அல்லது இணையத்துடனோ இணைக்கப்பட முடியாது. இந்த வலையமைப்பாக்க இடைமுக அட்டை பிரதானமாக 2 வகைப்படும். ஒன்று வயர்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, மற்றது வயர்லெஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ரைட், அடுத்ததாக RJ45 வடம். வலையமைப்பில் இணைக்கப்பட வேண்டிய வடங்களை தொடுப்பதற்கு இந்த RJ45 வடம் பயன்படுத்தப்படுகின்றது. வயரின் இரு அந்தங்களிலும் RJ45 கனெக்டர்ஸ் காணப்படுகின்றது. இந்த RJ45 கனெக்டர்ஸ் மூலம்தான் CPUவின் மதர் போர்டில் உள்ள நெட்வொர்க் போர்ட்டில் இது தொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு தொடுக்கப்படுவதன் மூலம்தான் வலையமைப்பு உருவாக்கப்பட்டு செய்திகள் அல்லது பிக்சர்ஸ் அல்லது ஆவணங்கள் பரிமாற்றப்படுகின்றது. ரைட், இங்கு பார்த்தீங்கள் என்று சொன்னால் AB ஆகிய 2 கணனிகள் வலையமைப்பாக்கப்பட்டுள்ள விதம் காட்டப்பட்டுள்ளது. ரைட், இங்கு RJ45 கேபிள் மூலம் A என்ற கணனியும் ஆளியும் தொடுக்கப்படுகின்றது. அதே போலதான் B என்ற கணனியிலையும் ஆளியும் B என்ற கணனியும் தொடுக்கப்படுகின்றது. தற்போது A என்ற கணனியில இருந்து B என்ற கணனிக்கும், B என்ற கணனியில இருந்து A என்ற கணனிக்கும் தரவுகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த 2 கணனிகளும் வலையமைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு பொதுவாக இருக்கிற டிவைஸ் ஆளி, இந்த சுவிட்ச் தான் பொதுவாக இருக்கிறது. இப்போ 2 இந்த கணனிகளும் சுவிட்சுடன் இணைக்கப்படுவதன் மூலம் தொடர்பொன்று உருவாக்கப்படுகின்றது வயர்ட் கனெக்ஷனாக. இவ்வாறு தான் 2க்கு மேற்பட்ட கணனிகளும் வலையமைப்புடன் தொடுக்கப்படுகின்றது. ரைட், அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் வழிப்படுத்தி ரவுட்டர். வழிப்படுத்தி என்பது பெரும்பாலும் இந்த அமைப்பை பார்த்திருப்பீர்கள். இதில் இருந்து நீங்கள் இணைய இணைப்பை பெற்றிருப்பீர்கள். வைஃபை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். எமது கணனியில் இணைய சேவையை பெறுவதற்கு இது உதவும். இதுவும் வயர்டு வயர்லெஸ் 2 வகையாக காணப்படலாம். ரவுட்டர் மூலம் இணைய இணைப்பு மட்டுமன்றி கணனிகளுக்கு இடையிலான வலையமைப்பையும் மேற்கொள்ள முடியும். இவை ஆண்டெனாக்களை கொண்டதாக இருக்கும். இப்போ நீங்கள் பொதுவாக 2 ஆண்டெனாக்களை கொண்டதாக அல்லது ஒரு ஆண்டெனாவை கொண்டதாக கண்டிருப்பீர்கள். இங்கு 1க்கும் மேற்பட்ட ஆண்டெனாக்களை கொண்டதாகவும் இது அமைப்பு உள்ளது. அடுத்ததாக கணனி வலையமைப்பின் மாதிரி உரு காட்டப்பட்டுள்ளது. இங்கு சேவையக கணனி, அதாவது சேவை கம்ப்யூட்டர், கணனி 1, கணனி 2, கணனி 3, கணனி 4 என 4 கணனிகள் இங்கு இணைக்கப்பட்டுள்ளன. ஆளியுடன் தொடுக்கப்படுவதன் மூலம் ஒன்றுடன் ஒன்று தகவல் அல்லது தரவுகளை இலகுவாக பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.